நண்பர்களுக்கு வணக்கம். டெல்டா எக்ஸ்சேஞ்ச் கிரிப்டோ. இதில் நம்ம இப்போது பேப்பர் ட்ரேடிங் ரிலேட்டட் பார்க்க போகிறோம். இதில் ஃபண்டு எதுவும் இல்லை. சார்ட் புக் வந்திருக்குது. கேண்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. இது 1 ஹவர் கேண்டில். சிங்கிள் டைம் ஃப்ரேம் வச்சு ட்ரேட் எடுக்கக்கூடாது. பட் இது பேப்பர் ட்ரேடிங் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு இதில் தேவையான பேசிக்கான இண்டிகேட்டர்ஸ் கொண்டு வந்துக்கலாம். இந்த எம்ஏசிடி இண்டிகேட்டர் அது கூட ஸ்டொஜஸ்டிக் ஆர்எஸ்ஐ இந்த 2 இண்டிகேட்டர் இப்போ இதில் வச்சுருக்குறோம். நமக்கு அடுத்தது தேவை ஆசம் ஆசிலேட்டர். இந்த 3 என்ன கலரில் இருக்குதோ, என்ன டைரெக்ஷனுக்கு போகுதோ அதில் தான் நம்ம ஆர்டர் எடுக்க போகிறோம். இது ஒரு டெமோ ட்ரேடிங், பேப்பர் ட்ரேடிங்கு. இப்போ மேலே போகிற மாதிரி இருக்குது. ஒரு லாட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆர்டர் வந்துடுது. டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ் எல்லாம் கூட நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணனா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அது தேவையில்லை. நெகட்டிவில் இருக்குது. ஸ்டொஜஸ்டிக் ஆர்எஸ்ஐ மேல் நோக்கி போகிற மாதிரி இருக்குது. அதனால தான் நம்ம ஆர்டர் எடுத்தது. எல்லாமே க்ரீனாக இருக்குது. அதனால தான் ஆர்டர் எடுத்தது. இப்போ இதை எங்கே பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர்ட்ஃபோலியோவில் பொசிஷனில் பார்க்கலாம். 0.29% ப்ராஃபிட்டு, 0.18, 0.26 இந்த மாதிரி பார்த்துக்கலாம். நம்மளுக்கு ஒரு 3% ப்ராஃபிட் கிடைச்சாலே ஓகே தான். 3% வருதா அப்படின்னா எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கணும். இப்போ மறுபடியும் இருந்தா ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஒன் மினிட்டில் இது கேண்டில் பார்க்குறதுக்கு ஃபைவ் மினிட் கேண்டில் க்ரீனாக இருக்குதுன்னு ஒரு 2 நிமிஷம் க்ரீனாக இருக்கும். பட் நம்மளுக்கு கீழே உள்ள
ஆசம் ஆசிலேட்டரு, ஸ்டோஜஸ்டிக் ஆர்எஸ்ஐ, மற்ற எதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேவரபுளாக இல்லை. நம்மளுக்கு 2.3% ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. 2%. அடுத்து இன்னும் 1 நிமிஷத்தில் இன்னொரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்து வெளியே வந்துடலாம். இப்போ வெளியே வர்றது ரொம்ப ஈஸி. இது எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது தெரியணும். அடுத்த கேண்டில் வரும்போது வெளியே வர அளவுக்கு நம்ம தயாராக இருப்போம். 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், கடைசியாக 1 மினிட். ஓகே, நம்மளுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா ரிஸ்க் ஆகிடும். இப்போவே ப்ராஃபிட் குறைஞ்சிக்கிட்டு வருது. இதில் வந்து சூப்பர் ட்ரெண்டை நம்ம வைக்கலை, சூப்பர் ட்ரெண்டும் வச்சிடலாம். அடுத்து 15 மினிட்ஸ் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகும். அது எந்த பக்கம் வேணாலும் போகலாம். இப்போ சூப்பர் ட்ரெண்ட் தெரிஞ்சால் தான் நம்மளால் ட்ரெண்டை கண்டுபிடிக்க முடியும். சூப்பர் ட்ரெண்ட் கூட நம்ம 2 ட்ரெண்டை யூஸ் பண்ணுறோம். 10, 3, 7, 2. அதனால் 2 டைம்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட்டோடைய சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும் அது வந்திருக்கு. இதுதான் வந்து நம்ம வந்து சூப்பர் ட்ரெண்ட் வந்ததுன்னா வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அதே மாதிரி இங்கே ஆசம் ஆசிலேட்டர் வந்து அந்த க்ரீன் கலர்லேருந்து பிங்க் கலருக்கு மாறுது. அப்போ மார்க்கெட் வந்து இறங்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுது. இருந்தாலும் ஆசம் ஆசிலேட்டர் க்ரீனாக இருக்கிறதுனால நம்ம இதை ரீகன்சிடர் பண்ணலாம். பட் அதுக்குள்ளே நெகட்டிவில் போன மாதிரி இருக்குது. எவ்வளோ நெகட்டிவ் போயிருக்கு பார்க்கலாம். 1.8, 2.15. இது வந்து ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கலர் ரெட்டாக இருந்தால், இப்போ ரெட்டு தான் இருக்கும், நம்ம அந்த டைரெக்ஷனுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஆர்டர் போட்டுக்கலாம். இதில் ஏதோ ஒரு தடுமாட்டம் இருக்குது. பட் வேறு ஏதோ சூப்பர் ட்ரெண்ட் அதை தடுக்கிற மாதிரி இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். இது ஆசம் ஆசிலேட்டர் வந்து க்ரீனாக இருக்கிறதுனால அப்படி இருக்கோ. பட் ஸ்டொஜஸ்டிக் அரசை கீழே இறங்குது, சேஃப்டி கிடையாது நம்மளுக்கு. 3 மினிட்ஸ் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இந்த 3 மினிட்ஸில் வந்து ஸ்டொஜஸ்டிக் அரசை மேல் நோக்கி போகிற மாதிரி இருக்குது. பட் மார்க்கெட்டு வந்து கேண்டில் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணும். 65712 இருக்குது. இது கூடுது குறையுதுங்கிறத பொறுத்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டு ஏறும் இறங்கும். இப்படி ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருந்தால் உள்ளே இருக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் ஆர்டர் எடுக்கக்கூடாது. இது எம்ஏசி கிராஸ் ஓவர் இருக்க வரைக்கும் ஓகே. அட் தி சேம் டைம் 5 மினிட்ஸ் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இதுவும் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி தான் வச்சுருக்குது. பட் தடுமாறக்கூடிய நிலமையில் இருந்துகிட்ருக்கு. அப்போ அது நெகட்டிவ் இருந்தது, இப்போ பாசிட்டிவாக மாறி இருக்குது. மறுபடியும் 1 மினிட்டோடைய சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும் போகும். அந்த இடத்துல நம்ம வெளியே வந்துடலாம். அந்த சூப்பர் ட்ரெண்ட் நோக்கி போயிட்டுருக்கு. 959 வந்துருச்சு. ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். ஒருவேளை அது மேலே போனால் பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு டெல்டாவில் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறது. இது பணம் எதுவும் நான் போடலை,
நீங்கள் கற்றுக்கணுங்கிறக்காக இது. இதை நீங்களும் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். இது பேப்பர் ட்ரைனிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறது.